அப்போ இந்த தீவுல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஏகப்பட்ட இடத்துல இந்த வால்கனிக் ஸ்டீம் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள எது போய் விழுந்தாலும் அந்த ஹோல்ஸ் வந்துட்டு அது அப்படியே வேகமா வெளியே துப்புது. இதை பார்த்து அந்த பறவைங்க என்ன பண்ணுதுன்னா, இது மேல போய் நின்னா கண்டிப்பா நம்மளையும் அந்த தீவுக்கு துப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க போய் நிக்க, ஆனா இந்த பிளான் வந்து ஊத்திக்குது. சோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வடிவேல் மாதிரி அப்படியே ஒரு பெரிய குச்சோட ஓடி வந்து அதை வச்சு தாண்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பிளான ஊத்திக்குது. சோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி செஞ்சு அதை வச்சு பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் அந்த தீவுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதையும் ஊத்திக்குது. சோ அதுக்கப்புறமா 2 மரத்துக்கு அடியில கயிறு கட்டி ஒரு உண்டிகோல் மாதிரி சல்லுன்னு அந்த தீவுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பிளான் ஊத்திக்குது. சோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்க இருக்க பறவைங்க எல்லாம் என்னதான் ஐடியா பண்ணாலும் எப்படிதான் ட்ரை பண்ணாலும் எல்லா பிளானும் ஊத்திக்குது. சோ இந்த முயற்சினாலேயே இங்க ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டு அந்த பறவைங்க எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குங்க. இப்போ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த தீவுல முக்காவாசி பறவைங்க செத்து போயிடுதுங்க. சோ அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல எந்த வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹோப்பை கைவிடும் போது தான் அப்பதான் அவங்கள இருக்க ஒரு பறவைக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அது நல்ல ஐடியாவா என்னவான்னு நீங்களே பாருங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, இந்த தீவிலே ஒரு எரிமலை இருக்குல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாருமே அப்படியே ஒன் பை ஒன்னா ஒரு ராக்கெட் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த எரிமலை மேல போய் நின்னுக்கிட்டு கரெக்டா அந்த எரிமலை வெடிக்கும் போது அந்த வெடிச்ச ஃபோர்ஸ்ல இவங்க அந்த தீவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க போயிட்டு அந்த ராக்கெட் மாதிரி ஃபார்மேஷன்ல நின்னுட்டு இருக்க, அதுக்கேத்த மாதிரி அந்த எரிமலையும் வெடிக்க, அப்படி வெடிச்சு இவங்க கரெக்டா பிளான் பண்ண மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி அந்த தீவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த கிரியேட்டிவிட்டியை கொஞ்சம் பாருங்களேன். அப்போ இங்க இருக்க பறவைங்க எல்லாம் ஹெவனுக்கு போயிட்டு இருக்கும்ல, இதுங்க என்ன பண்ணுதுன்னா நேரா போயிட்டு அந்த ஹெவனோட படிக்கட்டிலே மோதி எல்லாரும் கீழே வந்து செத்து போயிடுறாங்க. அப்போ இப்படி நடந்த அந்த எரிமலை வெடிப்புல ஒரு பறவை மட்டும் அந்த பலகை மேல உட்காந்துட்டு அப்படியே சல்லுன்னு போகுது. அங்க ஏற்பட்ட அந்த ஃபோர்ஸ்ல அந்த தீவு எல்லாத்தையும் தாண்டி அந்த கரையில அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்க எந்த சுறாக்கிட்டையும் மாட்டாம அந்த தீவு கிட்ட போயிடுது. எப்பா ஒரு வழியா அந்த தீவை ரீச் பண்ண போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல அங்க வந்து ஒரு ஷிப் ஒண்ணு இந்த பறவை அடிச்சு தள்ளிட்டு போயிடுது.